இச்சையினாலே உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் ஒரு உடன்படிக்கையின் அடிப்படையிலே கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் ஆபிரகாமை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்பதாக அவனோடு என்ன செய்கிறார்? உடன்படிக்கை பண்ணி அந்த உடன்படிக்கைக்குள்ள வாக்குத்தத்தங்களை கத்தர் வச்சு அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் அவன் என்ன செய்கிறார்? தேவன் ஆசீர்வதிக்கிறார். நன்றாக கவனிங்கள். ஆபிரகாம் உங்களை போல என்னை போல ஒரு சாதாரண நபர் தான். அவனுக்கு பிறக்கும்போது கிறிஸ்டியன்லாம் பிறக்கலை. பிறக்கும்போது தேவனை பற்றி தெரியாது அவனுக்கு. அவன் பார்த்தீங்க அப்படின்னா புறஜாதி விக்கிரக வழிபாடு பண்ண ஆபிரகாம். எங்கேயோ ஒருத்தர் இருக்கிறான். அங்கே இருக்கிற ஆபிரகாமை கத்தனை செய்கிறார், வா நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவளை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை நான் சபிப்பேன், பூமியில் அம்சங்கள்லாம் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு பாருங்க. அப்போ இதை நம்பிதான் ஆபிரகாம் புறப்பட்டு வந்தான். இதை வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா சுவிசேஷம் என்று சொல்லுகிறது. ஆதியாகமம் 12வது அதிகாரம். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து. எப்படி சொல்றாரு பாருங்க. இதுதான் அந்த உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்கள். மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அதை என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். பூமியில் வம்சங்கள்லாம் உனக்குள்ள. அப்படியே ரோமர் புத்தகத்தை எடுத்து வச்சுக்குவோம். தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று, சகல ஜாதிகளையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன் அறிவித்தது. என்ன அறிவிச்சார்? அது சுவிசேஷம். இல்லை சேர்த்துக்கலாம். சுவிசேஷம். சுவிசேஷம் என்றால் என்ன? புறஜாதிகளை கிறிஸ்துவுக்குள்ளாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆபிரகாம் கத்தனை செஞ்சாரா? அறிவிச்சாரம் பாருங்க. அப்போ ஆதியாகமம் 12வது அதிகாரம் முதல் 3 வசனம் இருக்கு இல்லையா? அது என்னது? சுவிசேஷம். மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் இல்லையா? அந்த வாக்குத்தத்தன்றது ஒரு சுவிசேஷம். ஆண்டவர் ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை முதல் 3 வசனத்தை வாசிக்கிறோமே, அது ஒரு சுவிசேஷம். நம்ம என்ன நினைக்கிறோம் சுவிசேஷம் அப்படின்னா? இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அதனால நமக்கு என்ன உண்டாகுது? பாவ மன்னிப்பு உண்டாகுது. அதுக்கப்புறம் எங்கே போயிடணும்? பரலோகத்துக்கு போகணும். இதுதான் சுவிசேஷம் நினைக்கிறோம். சுவிசேஷம் என்பது அது ரொம்ப குறுகிய மனப்பான்மையோடு பார்ப்பது. இப்படி பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக மட்டும்தான் மரிச்சாரு, அதுக்கப்புறம் எங்கே போயிடணும்? பரலோகம் போகணும்னா குறுகிய பார்வையோடு சுவிசேஷத்தை பார்ப்பது. சுவிசேஷத்துக்குள்ள பாவ மன்னிப்பு இருக்குது, சுவிசேஷத்துக்குள்ள மீட்பு இருக்குது, சுவிசேஷத்துக்குள்ள ஆசீர்வாதம் இருக்கிறது, சுவிசேஷத்துக்குள்ள சுகம் இருக்கிறது, சுவிசேஷத்துக்குள்ள நீடித்த வாழ்வு இருக்கிறது, அந்த சுவிசேஷத்துக்குள்ள பரலோகம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ நம்ம சுவிசேஷத்தை எப்படி பார்த்துடக்கூடாது? ரொம்ப குறுகிய மனப்பான்மையை பார்க்கக்கூடாது. ஆபிரகாமை கர்த்தர் அழைச்சு, முதல் வசனம் ரட்சிப்புக்கு அடையாளம். முதல் 12வது அதிகாரம் முதல் வசனம் இருக்கு இல்லையா? அது ரட்சிப்புக்கு அடையாளம். ஆனால் 2வது வசனத்தை என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். அப்போ நான் சொல்றேன், நீங்கள் நானும் ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ள வந்தோம் இல்லையா? வந்து பாவம் மன்னிப்பை பெற்றுக்கொண்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், அவருடைய பிள்ளையா மாறியாச்சு. அதுக்கப்புறம் நேரம் பரலோகம் போகிறதானா? அதுக்காக தான் சர்ச்சுக்கு வரோமா? எதுக்குங்க?
ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தான் கர்த்தர் இன்றைக்கு உங்களை இந்த பூமியில் வச்சிருக்கிறார்.